வணக்கம் நண்பர்களே. கடந்த ஒரு மாத காலமாக பெய்த கனமழையின் காரணமாக என்னால் எந்த வீடியோவும் போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. போன வீடியோவில் வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம சிலம்பத்தினுடைய ஆரம்ப சுற்றுகள், அதாவது முதல் 5 சுற்றுகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க சொன்னால் இன்றைக்கி முக்கியமான ஒரு சுற்றை பற்றி பார்க்க போகிறோம் சிலம்பத்தில். அதாவது அந்த சுற்றை வந்து வெட்டு இல்லை தலைவாரல்னு சொல்லுவாங்க. அதாவது எதிராளியினுடைய நடு மண்டைக்கு அடிப்பது. அது எப்படி என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு செய்முறையை காட்டுறேன், பாருங்கள் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க சொன்னால் சிலம்பத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு சுற்று. அந்த சுற்றோட பேர் தான் வந்து பார்த்திங்க சொன்னால் வெட்டு இல்லைன்னா தலைவாரல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எதிராளியினுடைய நடு தலைப்பகுதிக்கு அடிப்பது, அதாவது அதோட நடு மண்டைக்கு வந்து அடிப்பது. அது வந்து எப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இப்போது சமநிலையில் நிற்கிறேன் பாருங்கள். அப்படி நின்றுட்டு நம்ம தயார் நிலைக்கு வந்தாச்சு. இப்போ வந்து அந்த கம்பு எப்படி பிடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதுவும் ரைட் ஹேண்ட் வந்து அந்த கம்பு கீழே இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலே இருக்கணும். ஓகே. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்போட கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு 2-3 சாணுக்கு வந்து கொஞ்சம் கேப் வேணும். இந்த கேப்பு வந்து ஏன் நம்ம விடுறோன்னு சொன்னால் நம்ம சுற்றும் போது இந்த தரைப்பகுதியில் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பு வந்து தரைப்பகுதியில் அடிச்சிடும். அதனால தான் இந்த ரைட் ஹேண்டு கீழையும் லெஃப்ட் ஹேண்டு கொஞ்சம் மேலே இருக்கும். பாருங்கள் அது எப்படி சுற்றணும்னு சொல்லி தான் கட்டுத்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். 1 2 ஸ்லோவாக 3 4 5 அப்படி போக போக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும். குறைஞ்சபட்சம் ஒரு 100 கவுண்டிங்ஸாவது நம்ம செய்யணும். பாருங்கள் 1 2 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ நான் குறைஞ்சபட்சம் ஒரு 50 கவுண்ட் பண்ணேன். ஆனால் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 100 கவுண்டிங்ஸ் ஆர் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சுற்று வந்து கரெக்டாக வரும். ஓகே நண்பர்களே, இந்த சுற்றை வந்து செய்யும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக செய்யணும். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். ஓகே. ஏன்னா நம்ம தெரியாமல் எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாமல் நம்ம சுற்றும் போது இந்த கம்பு வந்து நம்மளே திருப்பி அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஓகே. திருப்பி எங்கெங்கெல்லாம் அடிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருந்து அதை பயிற்சி பண்ணுங்கள். இன்னொரு சுற்றோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே. தேங்க்யூ.